ஹலோ கிரியேட்டர்ஸ், நீங்கள் உருவாக்குற எண்ணங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை அழகாக்குது. ஆனால் அதுக்கு தேவை ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட் நம்மளுக்கு இருக்கிறது தான். நான் பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு தான் இருக்கேன், ஆனால் என்னோடய லைஃப்பில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை அப்படின்னு என்கிட்ட கேட்குறீங்களா? அதுக்காக சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டங்க. 4 டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களை சுற்றியும் பாசிட்டிவ் வைப் இருக்கிற பர்சன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு கிளாமிடோமோனஸ் எப்படி மற்ற தாவரங்கள்கிட்டருந்து எனர்ஜியை உறிஞ்சிக்குதோ அதே மாதிரி நீங்களும் உங்களை விட வைப்பாக இருக்கிறவங்க கிட்ட இருந்து பாசிட்டிவ் வைப்பை எடுத்துக்குங்க. நம்ம பாஷையில் சொல்லப்போனால் பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கிறங்கிற மாதிரி நாமளும் பாசிட்டிவ் வைப்ரேஷனை மாறிடுவோம். 2வது, உங்கள் பாடி லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்குள்ள எவ்வளோ வலி இருந்தாலும் ஃபேக்காக சிரிக்கிறதால உங்கள் பாடி லாங்குவேஜ் என்டோஃபின் ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணி நீங்கள் ஹாப்பியாக தான் இருக்கீங்கன்னு உங்கள் மூளையை நம்ப வச்சிரும். அப்படி அந்த மூளை மட்டும் ஏமாந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெளிப்புற சுற்றுச்சூழலில் இருக்கிற எல்லா சந்தோஷமான நிகழ்வுகளையும் ஏற்படுத்தி கொடுத்துருங்க. ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணலாமா? நீங்கள் கண்ணாடியில் கவலையாக இருக்கும்போது உங்களை ரசிக்கிறீங்களா, இல்லை ஹாப்பியாக இருக்கும்போது ரசிக்கிறீங்களா? கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்கும்போது தான். அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகும்னா உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதிகமாகுங்க. அப்படி ஆகும்போது டெஸ்டோஸ்டெரான்களோட அளவு ஒரு 20% அதிகமாகுது. ஸ்ட்ரெஸ் அதிகப்படுத்துகிற ஹார்டிசாலுங்கிற ஹார்மோன் 25% குறையுது. ஸோ கொஞ்சம் கூட யோசிக்காமல் உங்களை பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கு மனசார சிரிங்க. அது செல்ஃப் கான்ஃபிடென்ஸை அதிகப்படுத்தி உங்களோட சரௌண்டிங்ஸை ஹாப்பியாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. 3வது விஷயமா, கொஞ்ச நேரம் அல்லது கொஞ்ச காலத்துக்கு ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. உங்களை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறதுக்கு கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியங்க. அதை மிஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் நிறைய டைமில் சுற்றி இருக்கிறவங்களால ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம டிஸ்டர்ப் ஆயிடுவோம். அது அப்படியே இருந்துகிட்டே இருந்தால் மைண்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அது நம்மளை மற்றவங்களையும் நம்ம ஹர்ட் பண்ணுற மாதிரி ஆயிடும். அதுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷன் உங்களுக்கு பிடிச்சதை செய்கிறது மட்டும்தான். ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, லைஃப் பார்ட்னரை விட்டு கொஞ்சம் தள்ளி இருங்க. அதுக்காக அவங்கள அவாய்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம் கிடையாது. உங்களுக்குன்னு நீங்கள் ஸ்பேஸ் கொடுக்கணும். சம்டைம்ஸ் உங்களுக்கு பிடிச்சதை செய்யும்போது உங்கள் மேலேயே கேர் இருக்கிறவங்க பர்சன் கூட ஒரு டிஸ்டர்பாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் பண்ணும். அது நீங்கள் உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டே இருந்தால் பேடாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த பேட் ஃபீல் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் உங்களுக்காக நீங்கள் ஹாப்பி டைமை ஒதுக்கி உங்களை நீங்கள் பாசிட்டிவாக வச்சுக்கணும். அப்படி நீங்கள் பண்ணுறதுக்காக கில்ட்டியாக ஃபீல் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா ஒரு தடவை உங்களுக்காக நீங்கள் நேரம் செலவு செஞ்சு ஒரு வாக், ஒரு மூவி, ஒரு ஷாப்பிங், ஒரு ட்ராவல், ஒரு டான்ஸ், ஒரு டே ஃபுல்லாக உங்களை ரிலாக்ஸாக வச்சுட்டிங்கன்னா அடுத்த டே உங்களுக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே சூப்பராக ஹேண்டில் பண்ண முடியும். இன்னும் பெட்டராக உங்களை ரிலேஷன்ஷிப்லேயும் உங்கள் ஒர்க்லேயும் எல்லாத்துலேயுமே பாசிட்டிவாக இருக்க முடியும். ஃபைனலாக நீங்கள் உங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுங்க. நெகட்டிவாக ஃபீல் பண்ண விஷயம் என்னன்னு பாருங்கள். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை தொடங்கி அது சக்ஸஸ்ஃபுல்லாக போகலைன்னா கவலைப்படாமல் அதில் என்னென்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோம்னு உங்களுக்கு எது வரணும் அதில் கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ அந்த விஷயத்தை லைஃப்பில் அப்ளை பண்ணி சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ கான்ஃபிடென்ட்டாக உள்ள பர்சனாக மாறுறதும் உங்களை ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ் வைப்புக்குள்ளே கொண்டு போகிறதுக்கான ஒன் ஆஃப் த ரீசனுங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, இன்னும் இதே மாதிரி டிப்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா உங்ககிட்ட இருக்கிற பாசிட்டிவ் வைப்பை எனக்கும் கொடுத்து லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.